வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. சதய நட்சத்திரம், அவங்க இந்த ஜூலை மாத பலன் சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது? 4 பாதமும் நம்மளுக்கு இது கும்பராசிலேயே வருதுங்க. இவங்க என்ன பிறந்ததே இது ராகுல பிறந்ததுனால அடுத்தடுத்து இவங்க சின்ன வயசு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள ஆனோடனே குருதசை ஆரம்பிச்சிடும். அவங்க ஒரு 15 வயசுலாம் இருக்கும்போது குருதசை வந்துடும். நீங்கள் சதயத்தில் இருக்க சின்ன பசங்க ஒரு +1 +2 படிக்கிற பசங்கிட்ட பேசணும், அவ்வளோ மெச்சூர்டாக பேசுவாங்க. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு 30-35 வயசு பர்சனோடைய மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம். அவர் சின்ன வயசுலேயே இலங்கையை போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தவர். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த 30கள்லாம் பார்த்திங்கன்னா சனிதசை ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உருட்டி பரட்டி எடுக்கும் சனிதசையில். அதனால தான் ராஜராஜ சோழன் இலங்கையே கைப்பற்றினாலும் அரசனை ஏறலை. அவருடைய பெரியப்பா மகனை கொடுத்துட்டு 17 வருஷம் கழித்து பெரியப்பா மகன் இறந்த பிறகு தான் அவர் அரசனை ஏறினார். ஏன்னா அதெல்லாம் சனிதசை காலம், சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி தான் இவங்க லைஃப்பும் திறமைசாலியாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, வீரமாக இருப்பாங்க. ராகு திறமை, வீரம், பாலிட்டிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கும்பம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அறிவாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க எப்படியும் 5 வருஷமாக போட்டு புரட்டு எடுத்துகிட்ருக்கோம் சனி பயிற்சி. இப்போ தான் ஒரு சனி பகவான்லாம் மீனத்துக்கு மூவ் ஆகிட்ட பிறகு தான் இவங்க கொஞ்சம் நிம்மதியாக இவங்க இருக்கிறாங்க. சரி, இவங்களுக்கு என்னென்ன நல்லதுகள் இந்த ஜூலையில் நடக்கணும்? வேலை சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த கோவிட் டைம்லேயே இல்லை 2001 இவங்க நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க, வேலையில் பிரச்சனைகள் வந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ தான் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. வேலையில் புது வேலை கிடச்சிருக்கும், இல்லை எதனா ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், ஒரு சேலரி ஹைக் கிடச்சிருக்கும், கொஞ்சம் மரியாதை கிடச்சிருக்கும். அதெல்லாம் கிடச்சி இப்போ தான் மூச்சு விடுறாங்க. இன்னும் இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னும் உங்களுக்கு இந்த மாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதம் அப்படின்னா நிறைய பேருக்கு மோஸ்ட் அப்ரேஷன் முடிஞ்சிருக்கும். முடியாதவங்களுக்கு ப்ரமோஷன்லாம் ஒன்றும் முடியாதவங்க ட்ரை பண்ணால் ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஜாப் ஜம்ப் பண்ணணுன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைம். ஒருத்தர் சனி பயிற்சியில் ஜென்ரலாக ஜம்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இருந்தாலும் யாருக்காவது பண்ணுற சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா ஜாபுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கெலாம் இது கொஞ்சம் நல்ல டைம். ஆனால் ஒருத்தர் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ஒரு கால் எடுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, உடல்நிலை சரியாகும். கும்பம் பார்க்க அழகாக இருக்கும், நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. பானை பார்க்க எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், அழகாக. ஆனால் ஒரு கல் எடுத்து அடித்தா பொட்டுன்னு உடஞ்சிடும். அந்த மாதிரி தான் இவங்க. ராகுட நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உடல் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உடல் உபாதைகள் எதனா இருந்ததுன்னா நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். இது ஒன்று. எதிரிகள் தொல்லை எதனா இருந்தால் அதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா கும்பத்துக்கு நிறைய எதிரிகள். கும்பத்துக்கு அதுவும் கொடுமை என்ன, சொந்த குடும்பத்திலே எதிரிகள் இருப்பாங்க. கும்பத்தில் கூட பிறந்தவங்க, நிறைய இடத்துல பெற்றவங்களே பிரச்சனையாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த எதிரிகள், தெரிஞ்ச எதிரி, தெரியாத எதிரி, மறைமுக எதிரி, எல்லா எதிரிகள் தொல்லை கம்மியாகிறது நிறைய நடக்கும். அது ஒரு நல்ல விஷயம். கோர்ட்டு கேஸு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இழுபறியாக இருக்குது அப்படின்னா
அந்த கோர்ட்டு கேஸுகள் இதெல்லாம் முடிகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டைம். இன்னொன்று கும்பம் வந்து தனஸ்தானம். நீங்கள் வந்து இப்போ சதயம் ஃபுல்லாக கும்பத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானம் நல்ல வலுவடைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கையில் காசு சேருங்க. ஏன்னா கும்பத்துக்கு இந்த 5 வருஷம் வீட்டில் கட்டினவங்களோட சண்டை இருந்திருக்கும், வீட்டில் அப்பா அம்மாவோட சண்டை இருக்கும், கூட பிறந்தவங்களோட சண்டை இருக்கும், ஆஃபீஸில் சண்டை இருக்கும். ஒரு அடிப்படை எங்கன்னு போய் பார்த்தா பணம். என்றைக்கு பணம் கையில் கம்மியாகுதோ அன்றைக்கி அந்த மரியாதை நம்ம மேலே இருக்கிற ஒரு பயம்னு சொல்லலாம், அதெல்லாம் கூட கம்மியாகும். பணம் திரும்பி வரும்போது திருப்பி மதிப்பு மரியாதை எல்லாம் கூட சேர்த்து வந்துடும். இப்போ உங்களுக்கு கையில் பணம் வரும். ஏன்னா தனஸ்தானம் வர ஸ்ட்ராங்காக வரதுனால கையில் பணம் வரும், சேர்ப்பீங்க. அந்த பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். முக்கியமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லா வளரும். கரெக்டான பிஸ்னஸாக அதாங்க ஜாதகம் பார்த்துட்டு இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த பொண்ணு பேர் இப்படி அமையும், பையன் பேர் இப்படி அமையும், இந்த ஊர் பக்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து வர அமைப்பு இருக்குன்னு. அதுமாதிரி இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தொழில் அமையம்லாம் நிறைய லிஸ்ட் இருக்குது. நான் ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துடைய வாழ்வின் ரகசியம்னு ஒரு இன்டர்வியூ தரேன். அதில் என்னென்ன தொழில்கள் உங்களுக்கு செட் ஆகுன்றதை போடுறேன். ஸோ உங்கள் ஜாதகம் பார்த்து கரெக்டான தொழில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் கை கொடுக்கும். சந்தோஷமான செய்தி என்னென்னா, இந்த ஜூலை மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ட்ராவல் பண்ணுவீங்க. கும்பத்துக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய பேர் கோவில் குளம் பிடிக்கும், நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு நினச்சிருப்பீங்க, சில பேர் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ட்ராவலிங், வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? செலவாகும். அதனால் எல்லாம் சும்மா வருமா? செலவும் ஆகும். நல்ல விஷயத்துக்கும் செலவாகும். ஸோ காசு நல்லா சேர்ப்பீங்க. அந்த காசு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லேயும் நிறைய செலவாகும். பட் நம்ம ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்கோம், முதுகில் ஏற்கனவே நிறைய குத்து வாங்கியிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டு நீங்கள் இதையும் ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, வர சொந்தக்கார ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. நீங்கள் எதனா நிலம் வாங்க ஐடியா இருக்குது, வண்டி வாங்க ஐடியா இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வை அந்த வீட்டை பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ வந்து முன்னேற காலம்தான், ரொம்ப முன்னேற காலம். சதயம் ஜெயிக்கும். நீங்கள் முக்கியமாக மங்கள சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். ராகு பகவான்றதுனால ஸ்ரீ ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமோகமாக அமையும். உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது. பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம். என்னால் எவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.